ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாக்கெட் சேமியாவை ஒன்றா போட்டுருங்க. போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். 2 நிமிஷம் ஊற வச்சா லைட்டாக சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப ஊறிச்சுன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் சேமியா, உதிரி உதிரியாக வராது. அதனால் நீங்கள் ஒரே நிமிஷம் மட்டும் ஊற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அது மேலே இட்லி தட்டு வச்சு அது மேலே ஒரு துணி வச்சு நம்ம ஊற வச்சிருந்த சேமியாவை போட்டுக்கோங்க. துணி வச்சு சேமியா போடுறதுனால நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சேமியா கூடவே வாசத்துக்காக 2 ஏலக்காவை தட்டி மேலே வச்சுருங்க. ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேக வைக்கும் போதே ஆட் பண்ணும்போது அந்த சேமியா ஃபுல்லாக அந்த சுகர் டேஸ்ட் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக போட்டு ஆட் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் வேக வைக்கும்போது ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சேமியாவை வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த மேலே இருக்கிற ஏலக்காவை ரிமூவ் பண்ணிடுங்க. அதை சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்தும் இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். அந்த இட்லி பாத்திரத்து மேலே வச்சுக்கிற துணியோடு சேர்த்து சேமியாவை இன்னொரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் விருப்பமோ அவ்வளோ தேங்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சிம்பிளான சூப்பரான டேஸ்ட்டான ராகி புட்டு ரெடி.